ஹாய், திஸ் இஸ் மனிதர் பேசும் சுனில். தலைப்பை பார்த்த உடனே அதிக பேர் அரசியல் பேச போறாரா அப்படின்னு சொல்லி வந்திருப்பீங்க. நோ ப்ராப்ளம். அரசியல் பேச போறேன். ஆனால் நீங்கள் நினைக்கிற அரசியல் எல்லாம் பேச எனக்கு அந்த அறிவும் இல்லை, அதற்கான நேரமும் இல்லை. அரசியலில் இருக்கக்கூடிய உளவியலை பற்றி தான் பேச போகிறேன். அதுவும் தமிழ்நாடு மக்களுடைய உளவியல் எப்படி இருக்குது. அரசியலுடைய உளவியல் நான் சொல்ல வரல. தமிழ்நாடு மக்களுடைய உளவியல் எப்படி மாறி இருக்குது. ஏன்னா ஒரு உளவியல் ஆலோசகராக இதெல்லாம் நான் வந்துட்டு கொஞ்சம் கோத்ரூ பண்ணும்போது இது என்னுடைய பாயிண்ட். நீங்கள் உங்களுடைய பாயிண்ட்ஸை கொடுக்கலாம், நீங்கள் கமெண்ட்ஸ் கூட பண்ணலாம், நோ ப்ராப்ளம் இன் தட். அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காலத்தில் வந்து அரசியல் பேசாதவர்கள் எல்லாம் இன்னைக்கு அரசியல் பேசுகிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்துட்டு நியூஸ் பேப்பர்லாம் சின்ன சின்ன இதில் குறும் செய்திகள் எல்லாம் வரும். ஆனால் இன்னைக்கு ஏதாவது ஒன்று கையில் இருந்துக்கிட்டே இருக்குது. அலைபேசியோ இல்லை ஏதாவது ஒன்று கையில் இருந்துக்கிட்டே இருக்குது. அது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லை ரீலாக இருக்கட்டும், எது மூலமாக வந்துட்டு ஏதோ ஒரு செய்தி வந்துட்டு மக்களுக்கு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்க்குற மக்கள் வந்துட்டு இன்னைக்கு அவங்களுடைய உளவியல் எப்படி இருக்குதுன்னா எல்லாமே கேள்வி கேட்கக்கூடிய உளவியலாக இன்னைக்கு மாறிடுச்சு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த அரசியல், அதாவது 2026 யார் ஆட்சிக்கு வரப்போறா, இந்த கேள்வி வந்துட்டு ரொம்ப அப்படியே காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டே இருக்குது. அதிக மக்களுக்கு இப்போ அதிகமான எண்ணம், அதாவது எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்குதா, யார் இந்த ஆட்சியை பிடிக்க போறா அப்படின்னு சொல்லி. இப்போ நான் வந்து உங்ககிட்ட சொல்ல போறது கிடையாது இவங்க தான் பிடிக்க போறாங்கன்னு. அது அது வரும்போது பார்த்துக்கலாம். இங்கே நம்ம எல்லாருமே யோசிக்க தொடங்கிட்டோம். ஒரே ஒரு கேள்வி அடிக்கடி கேட்டுட்டு இருக்கோம், யார் இந்த கேமை விளையாடுறா, இந்த அரசியல் விளையாட்டை யார் விளையாடுறா. அதாவது இன்னும் உளவியலாக பேச போனோம்னா, உளவியல் மாணவ மாணவிகள் கண்டிப்பாக தெரியும், உளவியலாளர்களுக்கும் தெரியும், சோசியல் MSW படித்தவங்களுக்கும் தெரியும், கண்டிப்பாக இந்த தியரி படிச்சிருப்பீங்க. எரிக் பெர்ன் தன்னுடைய கேம்ஸ் பீப்புள் பிளே அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தில் டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸில் வந்துட்டு பேசுகிறாரு. 3 விதமான கேம்ஸ் மக்கள் வந்துட்டு விளையாடுறாங்க. அதாவது அந்த இதில் வந்துட்டு போயிட்டு இருக்குது. அதில் சப் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. இதை வந்துட்டு லேட்டர் அவருடைய ஸ்டூடெண்ட் ஸ்டீவன் பி காப்மேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்துட்டு இதை இப்படி கொண்டு வர்றாரு. பர்சிக்யூட்டர், ரெஸ்கியூவர் அண்ட் விக்டிம். யாரை துன்பத்துறா, யார் விடுவிக்கிறா, யார் இங்கே வந்துட்டு அடிமை இல்லைன்னா வந்துட்டு விக்டிமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி ஒன்று தொடங்குறாரு. இங்கே ஒரு சில நேரம் மக்கள் நினைக்கிறாங்க இவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணால் நம்ம வந்து சேஃபாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கடைசியில் வந்து சேஃபாக இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, அடுத்த கட்டத்துக்கு வர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் நம்மளை விடுவிக்க வந்தாங்க, ரெஸ்கியூ பண்ண வந்தாங்கன்னு நினச்சா அவங்க தான் வந்து பர்சிக்யூட்டராக மாறி நிற்கிறாங்க. இப்போ யார் வந்துட்டு விக்டிமா இருக்காங்க, மக்கள் விக்டிமா இருக்காங்க. இல்லை அப்படி இல்லைன்னா அந்த செலக்ட் பண்ணவங்க இன்னைக்கு விக்டிமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, இல்லைன்னா ரெஸ்கியூவராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, இல்லைன்னா பர்சிக்யூட்டராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த 3 ட்ரையாங்கிள், இந்த 3 பேர் இருக்காங்க, இந்த ட்ரையாங்கிள் மாதிரி யார் எங்கே எப்படின்னு அதாவது யுகிக்க முடியாத அளவுக்கு போய் நின்றுச்சு. அதனால தான் வந்துட்டு இன்னைக்கு அதிக பேர் கேட்கறது, பெரிய பெரிய பேச்சாளர்களும் சரி, பெரிய பெரிய